வணக்கம். நான் தான் சுஜி. இன்றைக்கு உங்களோட கதைக்க போகிற விஷயம் மேக்கப் திங்ஸுகளை பற்றி. நார்மலாக இதை கொஞ்சம் பேர் கேட்டிருக்கிறீங்க. ஏனெண்டா இப்போ மேக்கப் படிக்கிறவங்களுக்கும் மேக்கப் சம்மந்தப்பட்டு அதில் ஈடுபாடாக இருக்கிறவைக்கும் நிறைய மேக்கப் போடுற வைக்கும் இதுகள் என்னென்னு தெரியும். நார்மலாக புதுக்க மேக்கப் செய்ய விரும்புகிறவங்களுக்கு செல்ஃபாக தாங்களே செய்ய விரும்புகிறவைக்கு சில விஷயங்கள் தெரியாது. இது ப்ரீமர் என்றா என்ன, அடுத்தது ஃபவுண்டேஷன் என்றா என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் அடித்து கேட்குறபடியாக தான் இந்த வீடியோ செய்கிறேன். முதலாவதாக முகத்துக்கு நாங்கள் போடுறது ஏதாவது ஒரு க்ரீம். நார்மலாக எங்கிற முகத்தை இப்போ ஒரு ரை முகமாக ஒரு வறண்ட முகமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் ஒரு க்ரீமை போட்டு ஒரு பதப்படுத்திட்டு தான் மேக்கப் போட்டு நேச்சுரல் வடிவம் இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் முகத்துக்கு க்ரீம் போடுறது. அது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக இருந்தால் எங்களுக்கு ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதால் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நாங்கள் பாவிக்கிறது. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வளமையாக போடுற க்ரீமையும் பாவிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாக்கிலையும் இருக்குது. இது நிவியா மாக்கில் ஒவ்வொரு பிராண்ட்லையும் இதில் அடிச்சிருக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அடிச்சிருக்கும். அதை பார்த்து எடுத்தீங்களா சரி, அதை பார்த்து நீங்கள் வேண்டி பாவிச்சிங்கன்னா சரி. அதுக்கு பிறகு ப்ரீமர்ன்றது எங்கெண்ட ஸ்கின்னில் நாங்கள் போடுற மேக்கப் திங்ஸுகளால் எங்கெண்ட முகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக பாவிக்கிறது தான் ப்ரீமர். இந்த மாதிரி இருக்குது. அது நிறைய விதமாக இருக்குது. ஒவ்வொருத்த முகத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ரீமர் இருக்குது. ட்ரையான கொஞ்சம் க்ளோ தன்மையாக இருக்கக்கூடியது ப்ரீமர் இருக்குது. கொஞ்சம் ட்ரையான முகக்காரருக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு தன்மையாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வேண்டினீங்களா ஓகே. சில ப்ரீமர் போட்டுட்டு நாங்கள் மேக்கப் போடைக்க கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது ப்ரீமர். அது நீங்கள் பார்த்து தான் வேண்டணும். மற்றது அதுக்கு அடுத்ததாக நாங்கள் போடுறது கன்சீலரில் இந்த மாதிரி கலர் எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி லிக்விட்லையும் இருக்குது. இந்த மாதிரி லிக்விட் கன்சீலரும் இருக்குது. கொஞ்சம் இது திக்கான கன்சீலராக இருக்கும், இது லிக்விட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவளையம் குறைஞ்ச நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் பாவிக்கலாம். ஆனால் கருவளையம் கூட இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்காக இருக்கிற களி மாதிரி தன்மையாக பாவிச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். பட் நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க இது பவுடராக களியாண்டு. இது நார்மலாக களியாக தான் இருக்கும். இந்த மாதிரி களியாக இருக்கும். இது பவுடர் இல்லை, ஈரத்தன்மையாக களி. இது ஃபவுண்டேஷன் மாதிரி அந்த இதாகத்தான் இருக்கும், பவுடர் இல்லை. பவுடர் லாங் டைம் நிற்காது. இந்த ஈரழிப்பு தன்மைக்கு மேலே பவுடர் போடக்குள்ளதான் எங்களுக்கு லாங் டைம் நிற்கும். அப்போ கன்சீலர் அதுக்கு அடுத்ததாக அந்த கருத்த இடங்களுக்கு போடுறோம். கூட இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் போட்டு பிறகு ஸ்கின் கலரை அதுக்கு மேலே போடுறோம். அது என்னென்னா இப்போ தனியாக நாங்கள் ஒரு கருப்பான இடத்துக்கு ஒயிட்டை போட்டால் ஒயிட் டக்குன்னு வெளிச்சதுண்டா எங்களோட கருத்த இடம் தெரியும். அதுக்காகத்தான் நான் ஆரஞ்சாக போட்டு மறைச்சி போட்டு அதுக்கு பிறகு ஸ்கின் கலரை போடுவோமா இருந்தால் இந்த மாதிரி மறைஞ்ச மாதிரி வந்துடும். அதான் போடுறது. அதுக்கு பிறகு அது ஃபவுண்டேஷன்லையும் நிறைய விதமானது இருக்குது. சிலது கொஞ்சம் ஆயிலி தன்மையான ஸ்கின்னுக்கு போடக்கூடிய மாதிரி திக்காக இருக்குது. சில ஃபுல் கவரேஜ் வந்த மாதிரி இருக்குது. அப்படி நிறைய விதமானது இருக்குது. அது உங்களுடைய ஸ்கின் டைப்பை பார்த்து தான் நீங்கள் வேண்டணும். நார்மலாக சில பேருக்கு கரும்புள்ளியல் குறைவாக இருக்கிறார்கள், கொஞ்சம் லிக்விடானது போட்டுக்கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறாக்கள் எல்லாம் நல்ல ஒரு லேயர் மட்டும் போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் லிக்விடான ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா, ஒரு திக்கானது போட்டிங்கன்னா ஒரு லேயர் போட்டாலே டக்குண்டு கொஞ்சம் இதாக இருக்கும். அது 2 லேயர் நீங்கள் போடுவீங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் இதாக போயிடும். ஒரு இது போட்டுட்டு திருப்பி 2வது தடவையும் போடுவீங்களா இருந்தால் அது கொஞ்சம் இன்னும் கூட மாதிரி இருக்கும். அப்போ லைட்டான மேக்கப் தேவையாண்டா லைட்டான சிம்பிளான ஃபவுண்டேஷன்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இதுக்கு ஸ்டிக். இதுவும் இந்த ஃபவுண்டேஷன் இது லிக்விடாக இருக்குது, இது ஸ்டிக் இந்த இப்படி கொஞ்சம் களித்தன்மையாக இருக்குது. அவ்வளவுதான். ரெண்டுக்கும் ஒரு கொஞ்சம் வித்தியாசம் தான். இந்த மாதிரி இதாக இருக்க போகுது ஸ்டிக். ஃபவுண்டேஷன் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும். அவ்வளவுதான் ரெண்டுலேயும் உள்ள வித்தியாசம். கொஞ்சம் அந்த போடுறதுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்டிக்காக வாரது கொஞ்சம் இறுக்கத்தன்மையாக இருக்கும். அதையும் நாங்கள் கொஞ்சம் லிக்விட் ஆக்கிட்டு போட முடியும். அதுதான் இதுவும் ஒரு கன்சீலர் தான். நீங்கள் கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் வர வேணுமென்னா இந்த இடத்துக்கு திருப்பி என்னை வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி இந்த இடங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி லிக்விட் தான். இதுவும் தனித்தன்மையான கன்சீலர். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே பிறகு பவுடரை போட்டோம்னா சரி. பவுடர்லேயும் நிறைய விதமான பவுடர் இருக்குது. எங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இப்போ நான்
செல்ஃப் மேக்கப்புக்குரிய தான் சொல்கிறேன். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அது நிறைய விளக்கமானது தான் தேவைப்படும். ஏன்னா அது லாங் டைம் நிற்கிறது, இந்த மாதிரி டெக்னிக்கில் போட வேணும், அதெல்லாம் இருக்குது. அதை இந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் வரும். இது செல்ஃப் மேக்கப்புக்கு உரியவைக்கான சின்ன ஒரு விளக்கம். உங்களோட முகத்தை கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த இவங்களை தந்தம் இவரத்தை கொஞ்சம் சொக்காக இருந்தால் கொஞ்சம் முடுக்கி காட்டுறதுக்கு அதுக்கு மாதிரி இப்படி கொஞ்சம் பலத்தில் போடலாம். அப்படி இல்லையாண்டா ஒரு டார்க் கலர் பவுடர் வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு மூக்கு சைட் பக்கம் இந்த இடங்களுக்கு போட்டிங்கன்னா சரி. அது இந்த பலத்தான் வேண்டி போடணும் வேண்டி இல்லை. நீங்கள் ஒரு டார்க் கலர் சின்ன இந்த மாதிரி பவுடர்ஸ்லேயே டார்க் கலர்ஸ் பவுடர் வேண்டி கூட பாவிக்கலாம். செல்ஃபாக நீங்கள் பாவிக்கக்குள்ள அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு பிறகு அந்த பிங்க் கலர் பவுடர்ஸ் கொஞ்சம் வேண்டி இந்த இடத்துக்கு மட்டும் லைட்டாக இந்த இடத்துக்கு மட்டும் சும்மா சாதுவாக லைட்டாக அப்படி ஒரு கொஞ்சம் இப்படி கொடுத்து விட்டீங்கன்னா அது கொஞ்சம் வந்து சிரிச்ச தன்மை மாதிரி தெரியும். ஒரு முகத்திலே ஒரு விதமான சிரிப்பு. அதுக்காக தான் இந்த ஒரு பிங்க் போடுறது, இந்த ஒரு லைட் பிங்க். அதை கிணக்க போடுறதில்ல ஒரு கொஞ்சமாக போடுவோம். அதுக்கு பிறகு கடைசியாக ஹைலைட் போடுறது. ஹைலைட்ன்றது இந்த சாதுவாக மினுங்களாக இருக்கும். இதுலேயே ஒரு ஜெல் தன்மையிலையும் இருக்குது. ஆனால் இது பவுடர் ஃபிட்டாக இருக்குது. ஆனால் பவுடர் இதில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து போட்டு இப்படி போட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக இப்படி தடவி விட்டிங்கன்னா ஓகே. லைட்டான சிம்பிள் மேக்கப்புக்கும் இந்த இடம் இப்படி நாங்கள் திரும்பிக்க கொஞ்சம் இது பண்ணுற மாதிரியான இடங்கள் சரி. நார்மலாக எங்களோட முகத்துக்கு முன்னுக்கு டாக்கட்டு தெரிகிறது. இப்படி கொஞ்சம் மினுங்கி இப்படி தூரம் நின்றாலும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எங்களோட முகத்தை கொஞ்சம் பொலி விட்டுற ஒரு கடைசி ஃபினிஷிங்கான ஒரு ஹைலைட். இது இவ்வளவும் போட்டிங்கன்னா செல்ஃப் மேக்கப்புக்கு ஓகேயாக இருக்கும். மற்றது கண்ணுக்கு ஷேடோ போட்டு லைனர் கொடுத்து ஐப்ரோ செய்தீங்கன்னா ஓகே. ஐப்ரோவில் நிறைய விதமானது இருக்குது. களியில் செய்யலாம். மற்றது இது பவுடர்ஸில் இருக்குது. ஒரே பிராண்ட் ஒரே அப்படி இல்லாட்டிக்கு பென்சில் ஐப்ரோ பாவிச்சிங்களாண்டாவும் ஓகேயாக இருக்கும். இவ்வளோ தான் நார்மலாக பேசிக்காக சிம்பிளாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஃபைனலாக எங்கள் மேக்கப் கொஞ்சம் நிற்கிறதுக்காக அடிக்கிறது தான் பிட்டிங் ஸ்ப்ரே. அங்கே மேக்கப் இப்படி கொஞ்சம் பவுடர் தன்மையாக அப்படி தானே மேக்கப் இருக்கும். அப்போ நாங்கள் அடித்து விட்டால் ஒரு லாங் டைமாக வச்சு கொண்டு இருக்கிறதுக்கு மாதிரியாக நாங்கள் மேக்கப் போட்டோன்னே ஒரு கொஞ்சம் பவுடர் தன்மையாக இருக்கும். அதை நாங்கள் அடித்து இதை விட்டோன்னே அது முகத்தோட சேர்ந்த மாதிரி நேரம் நிற்கிறதுக்காக இது பாவிக்கிறது. எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. இது வேண்டி பாவிங்க. ஓகே, இவ்வளவு தான் மேக்கப்பின் பேசிக்கான விஷயங்கள். அதை விட தாண்டி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேணுமெண்டா ஒருத்தட்ட வீடியோஸை ஃபாலோ பண்ணினீங்களா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வருது இப்போ செல்ஃபாக மேக்கப் செய்ய வேண்டியவை மேக்கப் கோர்ஸ் படித்து தான் செய்ய வேணுமெண்டு இல்லை. நீங்களே உங்களுக்கு செய்கிறது தானே. இப்போ யூடியூப் சேனலையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோ நீங்களாகவே செய்து கொள்ளலாம். அதுக்கு அந்தளவுக்கு இதென்ன தேவையில்லை. இப்போ மேக்கப் ஃபீல்டுக்கு வர போகிறீங்களா ஒரு பேசிக் ஒரு அறிவோட ஒரு படித்து அதுக்கப்புறம் உங்களோட டேலண்ட்டை வச்சு நீங்கள் முன்னுக்கு வர முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு படித்தா தான் அது இந்த உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மேக்கப்பில் நிறைய நேரம் நிற்கிறது, மற்றது எப்படி பாவிக்கிறது, எந்த திங்ஸுக்கு பிறகு எது போடுறது, எவ்வளவு லேயர் போடுறது, எந்த ஸ்கின்னை எப்படி ஃபுல் கவரேஜ் பண்ணுறது அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வேண்டா நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போயோ அல்லது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கூட உங்களால் சில விஷயங்கள் பிடிக்க முடியும். சில பேர் அப்படியும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்திருக்கிறாங்க தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி செய்தீங்கண்டா ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.